நாள் ராஜகுமாரி அந்த குளத்துக்கு குளிக்க வருவா. அந்த குளத்துக்கு குளிக்க வரும்போது அவருடைய நகை எல்லாம் கலட்டி ஒரு பக்கமா வைப்பா. அப்ப அதுல கொஞ்சம் பெரிய நகையை எடுத்துக்கோங்க, எல்லாரும் கண் பட மெதுவா கலந்து போய் அந்த பாம்பு இருக்கிற இடத்துல போட்டுருங்க அப்படின்னு காக்கைக்கு நரி ஆலோசனை சொல்லிச்சு. இதை கேட்ட காக்கை அப்படியே செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுச்சு. ஃபர்ஸ்ட் போய் செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி சரி அடுத்த தடவை பார்க்கும்போது உங்க குஞ்சோட சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விடைபெற்று போயிடுச்சு. காக்கைகள் போய் பார்த்தாங்க ராஜகுமாரி அந்த குளத்துல குளிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட நகைகள் எல்லாம் ஒரு புறத்துல கட்டி வச்சிருந்தாங்க. அதுல ஒரு முத்து மாலை அந்த காக்கையோட கண்ணை ரொம்ப பறிச்சது. உடனே காக்கை அவங்களோட தோழிகள் கண் படுற மாதிரி அந்த மாலையை எடுத்துட்டு பறந்துச்சு. இதை பார்த்த ராஜகுமாரியோட தோழிகள் எல்லாரும் காக்கா வந்து மாலையை தூக்கிட்டு போகுது ரொம்ப கூச்சிட ஆரம்பிச்சாங்க. சேவகர்கள் எல்லாரும் அந்த காக்கையை திறக்க ஆரம்பிச்சாங்க. காக்கா மெதுவா பறந்து போச்சு. அவங்களோட கண் பார்வை படுற மாதிரி அது பாம்போட கொண்டுல வந்து அந்த மாலையை போட்டுச்சு. இதை பார்த்த சேவகர்கள் வேகமா அதை வந்து உடைச்சு அந்த மாலையை எடுத்தாங்க. அப்ப சீரிக்கிட்டு பாம்பு வந்துச்சு. அந்த பாம்பை அந்த இடத்துல கொண்டு போனாங்க. அப்ப அந்த நரி நீ போய் செஞ்சு பாரு அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காக்கைக்கு புரிஞ்சிச்சு. அவங்களோட அந்த எதிரியான பாம்பு செத்து போச்சு. அவங்க எல்லாரும் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா மறுபடியும் முட்டையிட்டு கொஞ்சம் பிடிச்சாங்க. நரி மீண்டும் அந்த வழியா வந்துச்சு. என்ன நீங்களும் கொஞ்சம் நலமா அப்படின்னு நல்லா விசாரிச்சு நரி. நீங்க சொன்ன ஆலோசனையை கேட்டதால எங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லி நரிக்கு நன்றி சொல்லிச்சு. 2 பேரும் இவங்களோட ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா